கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. நம்மளுடைய வேதத்தின் தியானத்திற்காக நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 24வது வசனம், 25, 26, 27 மற்றும் 28 வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 24வது வசனம் முதல் 28வது வசனம் வரை நான் வாசிக்கிறேன். கவனமாய் ஆண்டவருடைய வார்த்தையை கவனிப்போம். ஆண்டவர் சற்று வித்தியாசமாய் அவருடைய வார்த்தையின் மூலமாய் ஆண்டவர் இன்றைக்கு வெளிப்படுவார் என்பதை கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நீதிமொழிகள் 30, 24 முதல் 28 வரை. பூமியில் சிறியவைகளாய் இருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் 4 உண்டு. அவையாவன, அற்பமான ஜந்துவாயிருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும், சத்துவமற்ற ஜந்துவாயிருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குளிமுசல்களும், ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகளும், தன் கையினால் வலைகளை பின்னி அரசர் அரண்மனையிலே இருக்கிற சிலந்தி பூச்சியுமாமே. இங்கு 4 விதமான ஜந்துக்கள் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. சாலமோனுடைய ஞானம் மனிதர்கள் ஆச்சரியப்படத்தக்கதா இருந்ததற்கு காரணம், அவனுடைய யோசனை எல்லா காரியத்திற்கும் மேலாக ஞானமுள்ளவைகளாய் காணப்பட்டது. அவன் தன்னுடைய ஞானத்திலே சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. எறும்பை கவனித்து பாருங்கள், குளிமுசலை கவனித்து பாருங்கள், வெட்டுக்கிளிகளை கவனித்து பாருங்கள், அரண்மனையில் வாழுகிற சிலந்தி பூச்சியை கவனித்து பாருங்கள் என்று சொல்லி 4 விதமான ஜந்துக்களை, 4 விதமான உயிரினங்களை, அதுவும் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்படாத 4 விதமான உயிரினங்களை இந்த சாலமோன் காண்பித்தருளுகிறான். இதே சாலமோன் இன்னொரு வார்த்தையை சொல்லுகிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். எண்ணத்தை சம்பாதித்தாலும் சம்பாதியாவிட்டாமல் போனாலும் ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி என்று சாலமோன் ஆலோசனை கொடுக்கிறார். இந்த ஞானம் என்பது யாரை காண்பிக்கிறது? ஞானம் என்பது இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறது. பழைய ஏற்பாட்டில் இயேசு ஞானமாய் வெளிப்பட்டார். புதிய ஏற்பாட்டிலே மனித அவதாரம் எடுத்தவர். பழைய ஏற்பாட்டிலே அவர் தன்னை ஞானமாக, ஒரு ஞானவானாக, இல்லாவிட்டால் நல்ல ஒரு அறிவு உள்ளவர்களாக, இன்னும் சொல்ல வேண்டுமானால் விஸ்டம், கர்த்தர் அவரை அப்படி வெளிப்படுத்தினார். மோசேக்கு அப்படிதான் வெளிப்படுத்தினார், நோவாவுக்கு அப்படிதான் வெளிப்படுத்தினார். இந்த சாலமோனுக்கும் தேவன் ஞானமாக தன்னை வெளிப்படுத்தினார். ஞானமாக என்றால் அவரே ஞானம் என்கிற ஸ்தானத்தில் இறங்கி வந்து தன்னை வெளிப்படுத்தினார். அவர் ஒரு விஸ்டமாக, அவர் ஒரு நல்ல தன்னை வெளிப்படுத்துவதற்கான காரியம் ஞானத்தின் மூலமாய் ஆண்டவர் வெளிப்பட்டார். அப்படியானால் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எண்ணத்தை சம்பாதித்தாலும் சம்பாதியாமல் போனாலும் ஞானத்தை சம்பாதித்துக் கொள் என்று இதே ஞானத்தின் அதிபதியாக இருக்கிற சாலமோன் சொல்லுகிற வார்த்தை. யாரை சம்பாதித்தாலும் சம்பாதியாமல் போனாலும், பணத்தை சம்பாதித்தாலும் சம்பாதியாமல் போனாலும், பொருளை சம்பாதித்தாலும் சம்பாதியாமல் போனாலும், நகைகளை சம்பாதித்தாலும் சம்பாதியாமல் போனாலும், மனிதர்களை ஆயத்தம் படுத்தினாலும் ஆதாயப்படுத்தினாலும் படுத்தாவிட்டாலும் ஆண்டவரை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள், தேவனை சம்பாதித்துக் கொள்ளுங்கள், கர்த்தரை சம்பாதித்துக் கொள்ளுங்கள், இயேசுவை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் என்று, ஞானத்தை சம்பாதித்துக் கொள் என்று இந்த சாலமோன் அறிவுரை கொடுக்கிறார். சாலமோனுடைய வாழ்க்கையை 2 கட்டமாக பிரிக்கலாம். ஒன்று, தேவனுக்கென்று ஆலயம் கெட்டும் வரை, இன்னொன்று ஆலயம் கெட்டின பின்பு. இல்லாவிட்டால் குறிப்பிட்ட காலத்தை எப்படி நாம் வகையறுத்து பார்க்க வேண்டுமானால், சாலமோனுக்கு 2 விதமான வாழ்க்கை உண்டு. ஒன்று நீதிமானாய் உத்தமனாய் வாழ்ந்த வாழ்க்கை, மற்றொன்று துன்மார்க்கமாய் வாழ்ந்த வாழ்க்கை. இந்த நீதிமானாய் வாழ்ந்த வாழ்க்கையிலே தான் இந்த ஆலோசனைகளை சாலமோன் வேதத்திலே
அழகாய் எழுதி வைக்கிறார். அவன் சொன்ன வார்த்தை அதுதான், 4 அற்பமான ஜந்து என்று சொல்லுகிறார். இந்த 4 அற்பமான ஜந்துவிடம் கர்த்தர் ஞானத்தை மறைத்து வைத்திருக்கிறார். இயேசுவை சம்பாதிக்கணும். அவரிடம் என்னத்தை சம்பாதிக்க வேண்டும்? ஞானத்தை சம்பாதிக்க வேண்டும். அவருடைய ஞானத்தை நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம்? முதலாவது, 4 விதமான ஜந்துகளுக்குள் தேவனுடைய ஞானம் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. எந்த ஒரு காரியமும் வேத புஸ்தகத்தில் காரணமில்லாமல் எழுதப்படவில்லை. ஏனென்றால் இது பரிசுத்த ஆவியரால் எழுதப்பட்ட அருள் வாக்கு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படியானால் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற அந்த 4 ஜந்துகளை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? முதலாவது, அற்பமாயிருந்தும் அற்பமான ஜந்துவாயிருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பு. முதலாவது, இந்த சாலமோன் சொல்லுகிற வார்த்தை எறும்பை குறித்து பேசுகிறார். எறும்பை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? சாலமோனுடைய அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான அரண்மனைகளுக்கு முன்பதாக, ஆலயத்திற்கு முன்பதாக சாலமோனை இந்த எறும்பு ஒரு விசை தலைகளாய் திருப்பி விடுகிறது. அவனுடைய பார்வை சற்று திரும்பினதாய் காணப்படுகிறது. எறும்பு என்று அது அற்பமான ஜந்துதான், ஆனாலும் கோடை காலத்தில் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பு என்று சாலமோன் தெளிவாய் சொல்லுகிறார். இந்த எறும்பை குறித்து நாம் வேதத்திலே வாசித்தறிந்த காரியம் என்ன? எறும்பினிடத்திலே போய் கற்றுக்கொள்ளுங்கள். சோம்பேறியே, எறும்பினிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். எறும்பு என்று சொன்னாலே நம்மளுக்கு நினைவுக்கு வருவது இவைதான். எறும்பினிடத்திலே வேதம் நம்மளுக்கு கற்றுக்கொள்ளும்படி ஆலோசனை கொடுக்கிறது என்பது நம்மளுடைய நினைவில் வருகிறது. அப்படியானால் இந்த எறும்பை குறித்து சாலமோன் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவருடைய ஞானம் இந்த எறும்பின் மூலமாய் எப்படி வெளிப்படுகிறது? கோடை காலத்தில் ஆகாரத்தை சேகரிக்கிற எறும்பு என்று சாலமோன் வழிகாட்டுகிறார். அதனை அறிமுகப்படுத்தி வைக்கிறார். இந்த கோடை காலம் என்பது என்ன? அதுதான் கிருபையின் காலம். ஆகாரம் என்றால் என்ன? யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், யோவான் 4:34 வாசித்து பார்ப்பீர்களானால், இயேசு அவர்களை நோக்கி, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படியே செய்து அவருடைய கிரியையை முடிப்பது எனக்கு போஜனமாயிருக்கிறது. எனக்கு தேவ சித்தம் செய்வது ஆகாரமாய் இருக்கிறது என்று இயேசு சொன்னார். கோடை காலத்தில் எறும்பானது ஆகாரத்தை சேர்த்து வைக்கிறது. இந்த கோடை காலம் என்பது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற கிருபையின் காலத்தை காண்பிக்கிறது. இந்த கிருபையின் காலத்தில் ஆகாரத்தை சேர்த்து வைக்க வேண்டும். அதாவது தேவ சித்தம் செய்வது நம்மளுடைய ஆகாரமாய் காணப்பட வேண்டும். பலவிதமான ஆகாரங்கள் உண்டு, ஆனால் இயேசு சொன்னார், தேவ சித்தம் செய்வது என்னுடைய ஆகாரமாய் காணப்படுகிறது. நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்களும் நானும் உலகத்திற்கு அற்பமாய் எண்ணப்படலாம், பிரயோஜனமற்றவர்களாய் எண்ணப்படலாம், தகுதியற்றவர்களாய் எண்ணப்படலாம், ஒன்றுக்கும் உதவாதவர்களாய் எண்ணப்படலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஒன்றுக்கும் உதவாத அற்பமான அந்த ஜந்துதான், அந்த எறும்புதான் ஒரே அடியில் நசுக்கி விடுவோம். ஒரு கையை வைத்து அழுத்தினால் அதனுடைய கதை முடிந்தது. ஆனால் அந்த எறும்பின் மூலமாய் தேவனுடைய ஞானம் எவ்வளவு மேன்மையாய் வெளிப்படுகிறது. கோடையின் காலத்தில் ஆகாரத்தை சேர்த்து வைக்கிறது. இந்த வசனத்தை கேட்கிற எனக்கருமையான தேவ ஜனமே, கர்த்தர் நம்மளுக்கு ஈவாக இந்த கிருபையின் காலத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு இந்த கிருபையின் காலம் இல்லாமல் போயிருக்கிறது. கிருபையின் காலத்திலே கிருபையில் மேல் பூரணம் அடைந்து அவர்கள் தேவ சன்னிதானத்தில் இளைப்பாறுகிறார்கள். எத்தனையோ பேர் இந்த கிருபையின் காலத்தை நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சிலர் கிருபையிலிருந்து விழுந்தார்கள் என்று வேதமே சொல்லுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கிருபையின் காலத்தில் வாழுவதற்கு தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஒரு அதிகாரத்தையும் ஒரு நல்ல நாளையும் தேவனுடைய மகாபெரிய இரக்கத்தையும் தேவன் கட்டளையிட்டு இருக்கிறாரு. இந்த கிருபையின் காலத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்?
ஆகாரத்தை சேமித்து வைக்க வேண்டும். கோடை காலத்தில் ஆகாரத்தை சேமித்து வைக்கிறது. ஆகாரம் என்பது என்ன? அதுதான் தேவ சித்தம் செய்வது என்னுடைய ஆகாரமாய் காணப்படுகிறது. இந்த கிருபையின் காலத்தில் நாம் தேவ சித்தத்தை செய்கிறவர்களாய் மாற வேண்டும். அனுதினமும் தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்றுகிறோமா? தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் கர்த்தாவே கர்த்தாவே என்று அழைத்த தீர்க்கதரிசியாய் இருந்தாலும், பேசுகிற நானாய் இருந்தாலும், பரலோகம் என்பது கேள்விக்குறிதான். அது அடைக்கப்பட்ட வாசல் தான். தேவ சித்தம் செய்வதே அவருக்கு பிரியம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பிரியமாய் மாற வேண்டுமானால் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். மனுஷனுடைய சித்தத்தை நாம் செய்கிறோம், மற்றவர்களுடைய சித்தத்தை நாம் செய்கிறோம், ஊழியக்காரர்களுடைய சித்தத்தை செய்கிறோம், ஆனால் மனதில் வருகிற சித்தத்தை செய்கிறோம். ஆனால் தேவனுடைய சித்தத்தை நாம் செய்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? ஒரு வாலிப தம்பியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அவன் குறிப்பிட்ட பள்ளி பருவத்தை முடித்த பின்பு 10வது 12வது வகுப்பை முடித்த பின்பு அவனுக்கு என்ன டிசிஷன் எடுக்க வேண்டும் என்பதே தெரியாது. அவர்கள் வீட்டில் தகப்பனார் ஒரு ஆலோசனை சொல்லுவார், தாய் ஒரு ஆலோசனை சொல்லுவார்கள், நண்பர்கள் ஒரு ஆலோசனை சொல்லுவார்கள், அவனுக்கு தெரிந்த உறவினார்கள் ஒரு ஆலோசனை சொல்லுவார்கள். இந்த நீ செஞ்சனா நீ வாழ்க்கையில முன்னேறிடலாம், இந்த காரியத்தை செஞ்சனா நீ வாழ்க்கையில டாப் லெவல்ல வந்துடலாம், நீ இதெல்லாம் செஞ்சனா கை நிறைய சம்பாதிக்கலாம். அம்மா சொல்லுவாங்க, நீ இதெல்லாம் செஞ்சு நல்ல வேலைக்கு போயிட்டனா நீ அம்மாவை பார்த்துக்கல, கடனெல்லாம் அடைப்பல. இதை எல்லாமே மனித சித்தம். இதை எல்லாவற்றுக்கும் மீறி அந்த மாணவன் இல்லாவிட்டால் அந்த மாணவி அவள் யோசித்து ஒரு கோர்ஸை அவர்கள் செலக்ட் பண்ணுவார்கள். அது சுய சித்தம். ஆனால் இதற்கும் மேலாக ஒரு சித்தம் காணப்படுகிறது. அதுதான் தேவ சித்தம். தேவ சித்தம் செய்வது என்னுடைய ஆகாரம் என்று இயேசு சொன்னார். நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்படுகிறோமா? பிள்ளைகளுடைய சித்தத்தை சிலர் நிறைவேற்றி வைக்கிறார்கள். பிள்ளைகள் என்ன ஆசைப்படுகிறதோ அதை கொடுத்தே தீர வேண்டும் என்று அவர்கள் தவறாயிருந்தாலும் அதை வேறு வழி இல்லாமல் அதற்கு கீழ்ப்படிந்து போகிறார்கள். பெற்றோர்களுடைய சித்தத்திற்கு ஒப்படைக்கிறார்கள். ஆனால் ஆவிக்குரிய வட்டாரத்தில், கிறிஸ்தவ மார்க்கத்தில், பெந்தைக்கோஸ்தே அனுபவத்தில் தேவ சித்தத்தை நாம் செய்ய ஆரம்பித்து விட்டோமா? இல்லாவிட்டால் செய்து கொண்டிருக்கிறோமா? செய்து முடிக்க போகிறோமா? இல்லாவிட்டால் செய்ய ஆரம்பித்து தோல்வியை தழுவி பாதியிலே நிறுத்தியிருக்கிறோமா? அப்படிப்பட்ட ஜனமா இருப்போமானால் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், கோடை காலத்தில் எறும்பு ஆகாரத்தை சேர்க்கிறது போல இந்த கிருபையின் காலத்தில் தேவ சித்தத்தை நிறைவேற்றுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கோடை காலம் என்பது கிருபையின் காலம். எறும்பு என்பது நீங்களும் நானும். கோடை காலம் என்பது கிருபையின் காலம். தேவ சித்தம் என்பது, ஆகாரம் என்பது தேவ சித்தத்தை காண்பிக்கிறது. தேவனுடைய சித்தம் செய்வதுதான் ஞானம். உலகத்துல எந்த ஞானத்திற்கும் மேலான ஒரு ஞானம் என்னவென்றால் தேவனுடைய சித்தத்தை செய்வது. நாம் தேவ சித்தத்தை செய்கிற அளவிற்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மாற வேண்டும். தேவனுடைய சித்தம் என்றால் என்ன? தேவனுடைய சித்தம் என்றால் என்ன? ஆண்டவருடைய மனதின் நோக்கத்தை அறிந்தவர்களாய் நாம் செயல்படுவதே தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தம் என்பது ஆண்டவருடைய மனதின் நோக்கம் என்ன? உங்களுடைய ஆலோசனைகளை, உங்களுடைய தீர்மானங்களை பிள்ளைகளிடத்தில் சொல்லும் பொழுது அவர்கள் செய்கிறார்களே, அது உங்களுடைய மனதை அறிந்தவர்கள் செய்கிறார்கள் அல்லவா? அது உங்களுடைய சித்தமாய் காணப்படுகிறது. தேவ சித்தம் என்றால் என்ன? ரோமர்களின் நிருபம் 12ஆம் அதிகாரம், ரோமர்களின் நிருபம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நம்மளுடைய சரீரத்தை பரிசுத்தமாகவும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்பது ஒரு தேவ சித்தமாய் காணப்படுகிறது. தேவனுடைய சித்தத்தை நம்மளுடைய வாழ்க்கையிலேயே
அனுதினமும் செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். என்றைக்காவது ஒரு நாள் அதை ஆரம்பித்து விட்டு காலங்கள் கடந்த பின்பு அதை விட்டு வழிவிலவர்களாய் மாறிவிடக் கூடாது. தினந்தோறும் அந்த அப்பத்தை, அந்த ஆகாரத்தை எறும்பானது தேடி வைக்கிறது போல நாம் தேவனுடைய சித்தத்தை தினந்தோறும் செய்ய வேண்டும். காலைதோறும் அவரிடத்தில் நம்மளுடைய பிளானை கேட்கணும். இன்னைக்கு உங்களுடைய சித்தம் என்ன ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் ஆண்டவரிடத்துல கேட்டு ஆண்டவரிடத்துல கேட்டு அந்த காரியத்தை நாம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். கோடை காலத்தில் எறும்பானது ஆகாரத்தை சேர்க்கிறது, அது ஒரு ஞானம். கிருபையின் காலத்தில் தேவ சித்தத்தை செய்கிறது, அது ஆண்டவரால் நம்மளுக்கு அருளப்படுகிற மிகப்பெரிய ஞானம். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, அந்த மழைக்காலம் வரும் வரை, பனிகாலம் வரும் வரை எப்படி அந்த எறும்பானது அந்த காலங்கள் வருகிற வரை ஓடி ஓடி போய் ஆகாரத்தை சேர்க்கிறதோ, ராக்காலம் பூமிக்கு வரும் வரை நாம் தேவ சித்தத்தை செய்ய வேண்டும். அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி வருவதற்கு முன்பதாக, தேவனுடைய ராஜ்யம் வருவதற்கு முன்பதாக நாம் தேவ சித்தத்தை செய்தவர்களாய், நாம் அதிலே பூரணப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். யோசித்து பாருங்கள், இத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது. நாம் தேவ சித்தத்தை செய்திருக்கிறோமா? மனிதர்களுடைய சித்தத்தை செய்திருக்கிறோமா? அவை பொழுது தேவ சித்தத்தை செய்கிறோம், அவை பொழுது மனிதர்களுடைய சித்தத்தை செய்கிறோம். ஆனால் 2இல் 1 முடிவெடுங்கள். ஒன்று தேவ சித்தத்தை செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் மனித சித்தத்தை செய்ய வேண்டும். தேவ சித்தத்திற்கு இடம் கொடுங்கள். தேவ சித்தத்தை செய்வதே என்னுடைய ஆகாரம், பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய ஆகாரம் என்று இயேசு சொன்னாரே. நம்மளுடைய சாப்பாடு தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதாயிருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. 2வது, அதே நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 26வது வசனம். நீதிமொழிகள் 30:26. சத்துவமற்ற ஜந்துவாயிருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குழி முசல்களும். சத்துவமற்ற ஜந்துவாயிருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குழி முசல்களும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். முதலாவது சொல்லுகிறார் அற்பமான ஜந்து, 2வது சொல்லுகிறார் சத்துவமற்ற ஜந்து. அப்ப இந்த சத்துவமற்ற ஜந்து குழிமுசலுக்கு சத்துவம் இல்லை, அதாவது சரியான ஒரு பலன் கிடையாது. ஆனால் அந்த குழி முசல் அது என்ன செய்கிறது என்றால், அது கண்மலையிலே தன்னுடைய வீட்டை கட்டி வைக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சத்துவமற்றவர்களாய் இருக்கலாம், பலனற்றவர்களாய் காணப்படலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலனை பெற்று இழந்து போனவர்களாய் காணப்படலாம். பலனை இழந்து ஒன்றுமில்லாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேற முடியாமல் நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த குழிமுசலின் கூடாரம், வீடு எங்கே இருக்கிறது என்றால், அது கண்மலையிலே தோண்டி அந்த கண்மலையிலே தன்னுடைய கூடாரத்தை அது கட்டி வைத்திருக்கிறதாம். அப்படியானால் கவனித்து பாருங்கள், இந்த குழிமுசல் ஏன் கண்மலையிலே தன்னுடைய வீட்டை கட்டி வைக்கிறது? ஆபத்து வரும்போது, இல்லாவிட்டால் மிருகங்கள் தன்னை தாக்க வரும்போது கண்மலைகளுக்குள் தன்னை மறைத்து கொள்கிறது. கண்மலை என்பது எதை காண்பிக்கிறது? பவுல் அழகாய் சொல்லுகிறார், அவரே ஞான கண்மலை, கிறிஸ்துவே கண்மலை என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படியானால் அந்த கண்மலைகளுக்குள் குழிமுசல் தன்னை மறைத்துக் கொள்வது எதை காண்பிக்கிறது? தேவனை எப்பொழுதும் நம்மளுடைய அடைக்கலமாய் கொண்டிருப்பதை காண்பிக்கிறது. கிறிஸ்துவே கண்மலை என்று நிருபருக்களின புஸ்தகத்திலே நாம் வாசித்தறிய முடியும். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அவர்கள் எல்லாரும் கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த ஞானம் இயேசு, அந்த கண்மலை கிறிஸ்து. எனவேதான் இயேசு கிறிஸ்து என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் இந்த குழிமுசல் என்பது நம்மளை காண்பிக்கிறது, கண்மலை என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறது. மிருகங்கள் என்பது உலகத்திலிருந்து வருகிற பொல்லாதானாகிய சத்துருவானவனை காண்பிக்கிறது. பாதாளத்திலிருந்து ஒரு மிருகம் ஏறினது, பாதாளத்திலிருந்து ஒரு மிருகம் ஏறினது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படியானால் இந்த பாதாளத்திலிருந்து ஏறின மிருகம் பொல்லாத சாத்தானை காண்பிக்கிறது.
ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலவிதமான சத்துருக்கள் போராடுவார். வியாதி என்கிற சத்துரு, பயம் என்கிற சத்துரு, செய்வினை என்கிற சத்துருவானவன், இன்னும் அநேக மரணம் என்கிற பரிகரிக்க வேண்டிய கடைசி சத்துரு மரணம், மரணத்தின் சத்துரு என்று சொல்லி பலவிதமான சத்துருக்கள் நம்மளோடு போராடி கொண்டே இருப்பார்கள். உன் வீட்டாரே உனக்கு சத்துரு என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய விடாமல் நம்மளுடைய வீட்டார் நம்மளை தடுப்பார்கள். அது ஒரு சத்துரு தான். அவர்கள் உண்மையாகவே வீட்டார் நம்மளுக்கு சத்துருவாய் மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அது தேவ சித்தத்தை செய்ய விடாமல் தடுக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள்தான் சத்துரு. அதை விட்டுட்டு உங்களோட சண்டை போடுறவங்களாம் சத்துருவா மாறிட முடியாது. சத்துருவானவன் கொள்ளையடிக்கவும், திருடவும், பொய் சொல்லவும், அவன் உங்களையும் என்னையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுவதற்காக அவன் வெளிப்படுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் இந்த சத்துருவானவன், மிருகம் என்பது சத்துருவானவனாகிய பிசாசானவனையும் சாத்தானையும் காண்பிக்கிறது. கண்மலை என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறது. குளிமுசல் என்பது உங்களையும் என்னையும் காண்பிக்கிறது. சத்துவமற்றவர்கள் தான். சத்துவம் இல்லாதவர்களுக்கு தேவன் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆம், நம்மளுடைய வாழ்க்கையில சத்துவமற்றவர்களாய் இருந்தாலும் நம்மளுடைய அடைக்கலம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாய் காணப்படணும். நாம் சாதாரணமானவர்களாய் இருக்கலாம், ஆனால் நாம் மறைந்திருக்கிற இடம் மிகப்பெரிய பவர்ஃபுல்லான இடமா இருக்கணும். நம்மளுடைய இருப்பிடம் சாதாரணமானதா இருக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய இருப்பிடம் மிகவும் பவர்ஃபுல்லான ஒரு இருப்பிடமாய் இருக்க வேண்டும். கர்த்தரை அடைக்கலமாய் கொண்ட மனிதன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. யார் இந்த கர்த்தரை அடைக்கலமாய் கொண்டிருந்தார்கள்? சங்கீதத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசித்து பார்ப்பீர்களானால், சங்கீதம் 18:1-2 வாசித்து பார்ப்பீர்களானால், தாவீது தன்னுடைய அறிக்கையை சொல்லுகிறான். கர்த்தர் என் அடைக்கலமாக இருக்கிறார். கர்த்தர் என் கன்மலையும், என் கோட்டையும், என் இரட்சகரும், என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும், என் கேடகமும், என் இரட்சணிய கொம்பும், என் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். ஆம், தாவீது ஒரு குளிமுசலை போல காணப்பட்டான். சவுலுக்கு முன்பதாக, அப்சலோமுக்கு முன்பதாக, இன்னும் கோலியாத்திற்கு முன்பதாக, இன்னும் தன்னுடைய மனைவிக்கு முன்பதாக, மாமனாருக்கு முன்பதாக, சீமைக்கு முன்பதாக அவன் சாதாரண ஒரு குளிமுசலை போல காணப்பட்டது உண்மைதான். ஆனாலும் அவன் நீடித்து வாழ காரணம் என்ன தெரியுமா? எப்பெல்லாம் பிரச்சனை வருகிறதோ அப்பெல்லாம் கர்த்தர் என்கிற அந்த அடைக்கலமாகிய கண்மலைகளுக்குள் தன்னை மறைத்து வைத்துக் கொள்கிறான். தாவீது சொல்லுகிறான், கர்த்தரின் அடைக்கலமாய் இருக்கிறார். பிரச்சனைகள் வரும் பொழுது யாரிடத்தில் அடைக்கலத்தை தேடுகிறீர்கள்? என் சொந்தக்காரங்கள்ட்ட போனா என் குடும்ப பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்துடும் நினைக்கிறீங்களா? இந்த மனிதன்கிட்ட போனா, இந்த உறவினர்கிட்ட போனா கூப்பிட்டு சத்தம் போட்டு எல்லாம் சரி பண்ணிடுவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை. உங்களுடைய அடைக்கலம் தேவனாய் மாற வேண்டும். நம்மளுடைய அடைக்கலம் கர்த்தராய் மாற வேண்டும். அடைக்கல பட்டணம் என்று பழைய ஏற்பாட்டிலே ஒரு பட்டணம் உண்டு. ஒரு மனிதன் தவறுதலாய் ஒரு மனிதனை கொலை செய்து விட்டால் அவன் ஓடி வருவான். வனாந்தரத்தில் இடத்திலிருந்து, இல்லாவிட்டால் அவன் எங்கிருந்து ஓட வேண்டுமோ அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். கொலை செய்யப்பட்டவனுடைய உறவின் முறையில் ஒருவன் அவனை துரத்தி வருகிறான். இந்த ஓடி வருகிறவன் ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்தவுடன் அங்கு ஒரு பட்டணம் கட்டப்பட்டிருக்கும். அந்த பட்டணத்திற்குள் அவன் வந்து விட்டால் துரத்தி வருகிறவன் அவனை கொலை செய்யவே கூடாது. அவனை கொலை செய்தால் கொலை செய்தவனையும் கொன்று போடுவார்கள். துரத்தி வந்தவன் கொல்லப்படுவான். அதுதான் அடைக்கல பட்டணம் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் அந்த பட்டணத்திற்குள் ஓடி வந்தபடியினால், அந்த பட்டணத்தை அடைக்கலமாய் வைத்துக் கொண்டபடியினால் அவனை ஒரு தீங்கும் அவனை அணுகாது. ஆசாரியர்கள் இருக்கிற நாள் வரை, அவன் அந்த பட்டணத்திற்குள் இருக்கிற நாள் வரை அவனுடைய தலையிலிருந்து ஒரு மயிராகிலும் விழப்போவதில்லை. இது பழைய ஏற்பாட்டின் பிரமாணம். புதிய ஏற்பாட்டின் கிருபையின் காலத்தில் என்ன விதிமுறை? இந்த உலகத்திலே நாம் அறிந்தும் அறியாமல் செய்த பாவங்கள் நம்மளை துரத்தி கொண்டே வரும். பாவத்தின் நிமித்தம் வந்த சாபங்கள், வியாதிகள், மரணத்தின் கண்ணிகள் நம்மளை துரத்தி கொண்டே வரும். இன்றைக்கு இந்த அடைக்கலமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் வந்து, ஆண்டவரே நீர் என் அடைக்கலம் என்று அவரை பார்த்து சொல்லுகிறோமோ,
அன்றைக்கு துரத்தி கொண்டு இந்த வல்லமைகள் எல்லாம் அப்படியே பிரேக் அடிச்ச மாதிரி அங்கேயே இருக்கும். அது அதற்கு மேல தாண்டி வரக்கூடாது. காரணம் என்ன? அவர் உயர்ந்த அடைக்கலம். அவருடைய அடைக்கலத்திற்குள் நாம் மறைந்திருக்கிறபடியினால் எந்த வல்லமையும் நம்மளை தொட முடியாது. ஏன் பயந்து கொண்டிருக்கிறீர்கள்? யார் பயப்படுவார்கள்? கர்த்தரை தன்னுடைய அடைக்கலமாய் கொள்ளாதவன் பயந்துதான் ஆக வேண்டும். கர்த்தரை அடைக்கலமாய் வைத்திருக்கிறவர்கள் ஏன் பயப்பட வேண்டும்? எனக்கு இது நடந்து விடுமோ, எனக்கு அப்படி சம்பவித்து விடுமோ, எனக்கு இப்படி நடந்து விடுமோ என்று சொல்லி நீங்கள் பயப்படுவதற்கு காரணம் என்ன? கர்த்தரை அடைக்கலமாய் கொள்ளவில்லை. கர்த்தரை அடைக்கலமாய் கொண்டால் எது நடந்தாலும் என் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்கிற ஒரு மைண்ட் மென்டாலிட்டி வந்துவிட வேண்டுமே, ஒரு சிந்தனை வந்துவிட வேண்டுமே. எனக்கு அருமையான தேவ ஜனமே, அடைக்கல பட்டணத்திற்குள் வாருங்கள். இந்த குளிமுசல் சாதாரணதுதான், சத்துவமற்றதுதான், பலனற்றதுதான், அற்பமான ஜந்துதான். நீங்களும் நானும் உலகத்தின் பார்வையிலே பலனற்றவர்கள். சத்துருக்களுக்கு முன்பதாக பலவீனனாய் காணப்படலாம், தோல்வி அடைந்தவர்களாய் காணப்படலாம், சத்துவமற்றவர்களாய் காணப்படலாம். உறவினர்களுக்கு முன்பதாக, ஊரார்களுக்கு முன்பதாக, நீங்கள் யாருக்கு முன்பதாக தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று நினைத்தீர்களோ அங்கேயே நீங்கள் பலனற்றவர்களாய், தோல்வி உற்றவர்களாய் காணப்படலாம். உங்களை அற்பமாய் எண்ணிக்கொண்டிருக்கலாம். கவலையே படாதிருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? அற்பமாய் இருந்த அந்த குளிமுசல் கண்மலையை தன்னுடைய அடைக்கலமாய் வைத்துக் கொண்டது. ஏதாவது மிருகம் அதை தாக்க வந்தால் ஓடி போய் அந்த கண்மலையில் இருக்கிற அந்த பொந்திற்குள் அடைந்து விடும். அது தோண்டி வைத்திருக்கிற அந்த குழிகளுக்குள்ளாக தன்னை மூடி வைத்துக் கொள்கிறது. அது ஓடி போய் அடைக்கலமாய் அந்த இடத்தை சுதந்திரித்துக் கொள்கிறது. அற்பமாய் எண்ணுகிறவர்களுக்கு முன்பதாக தைரியமாயிருங்கள். உங்களுடைய அடைக்கலம் இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். கண்மலையாகி இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் நம்மளுடைய அடைக்கலமாய் இருக்கிறபடியினால் எந்த சூழ்நிலையிலையும் பயந்து போகாதிருங்கள். எந்த சூழ்நிலையிலையும் பயந்து போகாதிருங்கள். தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை என் முன்பதாக நிறுத்தி நோக்குகிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. கண்மலையாகிய கர்த்தர் நமக்கு முன்பதாக இருக்கிறபடியினால் நாம் அசைக்கப்படுவதில்லையே. நம்மளுடைய ஜீவியம் அசைக்கப்படுவதில்லை, நம்மளுடைய ஊழியம் அசைக்கப்படுவதில்லை, நம்மளுடைய கிரியைகள் அசைக்கப்படுவதில்லை. காரணம் என்ன? அவரை அடைக்கலமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அவரை அடைக்கலமாய் கொண்டிருக்கிற நம்மளுடைய வாழ்க்கை எந்த சூழ்நிலையிலும் அசைக்கப்படுவதில்லை. முதலாவது, எறும்பு கோடை காலத்தில் ஆகாரத்தை சேர்க்கிறது. கோடை காலம் என்பது கிருபையின் காலம், ஆகாரம் என்பது தேவ சுத்தம் செய்கிறது. எறும்பு என்பது நீங்களும் நானும். இந்த கிருபையின் காலத்தில் தேவ சுத்தத்தை செய்வதற்கு ஆயத்தப்படுங்கள். இரண்டாவது, அற்பமான இல்லாவிட்டால் சத்துவமற்ற ஜந்துவாகிய குளிமுசல் என்ற வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த குளிமுசல் என்பது உங்களையும் என்னையும் காண்பிக்கிறது. இந்த குளிமுசல் தங்கியிருக்கிற இடம் கண்மலையை காண்பிக்கிறது. கண்மலை என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறது. தேவனை எப்பொழுதும் நாம் அடைக்கலமாய் கொண்டிருக்க வேண்டும் என்று இந்த குளிமுசல் மூலமாய் வேதம் நம்மளுக்கு ஞானத்தை பொழிந்தருளுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. மூன்றாவது, அதே நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 27வது வசனம். நீதிமொழிகள் 30:27. ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகளுமாம் என்று வேதம் சொல்லுகிறது. ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகள் என்று வேதம் சொல்லுகிறது. வெட்டுக்கிளிகளுக்கு ராஜா கிடையாது, ராணி கிடையாது. ஆனால் அந்த வெட்டுக்கிளிகள் ஒரு இடத்திற்கு பறந்து போச்சுன்னா அது தனியா பறந்து போகாது. அதுல ஏதாவது 1-2 மிஸ் ஆகலாம். ஆனால் வெட்டுக்கிளிகள் தேசத்துல வந்துச்சுன்னா அது ஒரு பெரிய படைய திரட்டிக்கிட்டு தான் வரும். அது எப்போ வரும்னே தெரியாது. 2022 என்று நான் நினைவு கூறுகிறேன். அப்பொழுது வெளிநாட்டில் ஒரு இடத்துல வெட்டுக்கிளிகள் பயங்கரமாய் சூழ ஆரம்பித்தது. வயல்வெளிகள் முழுவதையும் சேதப்படுத்தினர். எவ்வளவோ அவர்கள் முயற்சி செய்து பார்த்தும் இந்த வெட்டுக்கிளிகள் அவர்களால் துரத்த முடியாமல் போய்விட்டது. வெட்டுக்கிளிகள் படையெடுத்து வரும்.
அது ஒரு தேனீ கூட்டத்தை போலதான் வரும், தனியாக வருவதில்லை. தனியாக அது வருவதில்லை. அது எதை காண்பிக்கிறது? ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகள். அதனுடைய அர்த்தம் என்ன? வெட்டுக்கிளிகள் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுவதனுடைய அர்த்தம் என்ன? அது ஐக்கியத்தை காண்பிக்கிறது. ஒவ்வொரு வெட்டுக்கிளிகளுக்குள்ளும் சரியான ஒரு ஐக்கியம். பாருங்கள், அந்த வெட்டுக்கிளிகளை யாரும் வழிநடத்துவதில்லை. ஒரு வெட்டுக்கிளி வடதிசையில் திரும்பினால் அதன் பின்பதாக செல்கிற அத்தனை வெட்டுக்கிளிகளும் வடதிசையில் திரும்புகிறது. ஒரு வெட்டுக்கிளி கீழே வந்து செடியில் அமர்ந்தால் அங்க இருக்கிற அத்தனை வெட்டுக்களையும் வந்து அமரும். உடனே அது பறக்க ஆரம்பித்தால் ஒரு 10 வெட்டுக்கிளி உடனே பறக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா பின்னாடி இருக்கிற அத்தனை வெட்டுக்கிளிகளும் பறக்க ஆரம்பிச்சிடும். அதை பிரிக்கவே முடியாது. அப்படியானால் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வந்த பின்பு கிறிஸ்தவ மார்க்கத்தில் ஐக்கியம் என்பது ரொம்ப முக்கியம். ஐக்கியப்படுவதற்காக தான், ஐக்கியத்தை உண்டாக்குவதற்காக தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் உண்டாக்கி இருக்கிறார் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். எனக்கு அருமையான தேவஜனமே, ஐக்கியம் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரியம். கணவன் மனைவிகளுக்குள் சரியான ஒரு ஐக்கியம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இந்த நாட்கள்ல குறைவுள்ளதாய் காணப்படுகிறது. ஐக்கியத்தை கெடுப்பதற்காக தான் பிசாசானவன் பலமாய் போராடி கொண்டிருக்கிறான். ஐக்கியத்தை உடைத்து விட்டால், அந்த ஜீவியத்தை கெடுத்து விட்டால் சத்துருவானவன் ஜெயம் எடுத்து விடுவான். சத்துருவானவன் உள்ளே புகுந்து விடுவான். எங்களுடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய கிறிஸ்துவோடும் என்று பவுல் சொல்லுகிறார். அப்படியானால் நம்மளுடைய ஐக்கியம் முதலாவது பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவோடும் காணப்பட வேண்டும். எங்களுடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவோடும் என்று சொன்னது போல, முதலாவது பிதாவாகிய தேவனோடு நம்மளுடைய ஐக்கியம் காணப்படுகிறதா? பிதாவாகிய தேவனோடு நம்மளுடைய ஜீவியம் காணப்படுகிறதா? பிதாவாகிய தேவனோடு நம்மளுடைய ஐக்கியம் காணப்படுகிறதா? எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, தேவனோடு இன்றைக்கு ஐக்கியப்பட்டிருக்க வேண்டிய நாம் யாரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம்? உலகத்தோடு நம்மளுடைய ஐக்கியம் காணப்படக்கூடாது. உலகத்தின் ஆடம்பரங்களோடு நம்மளுடைய ஐக்கியம் காணப்படக்கூடாது. உலகத்தில் இருக்கிற பாவத்தோடு இன்றைக்கு அநேகர் ஐக்கியப்பட்டு இருக்கிறார்கள். உலகத்தில் இருக்கிற பாவிகளோடு அநேகர் ஐக்கியப்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பிதாவாகிய தேவனோடு நம்மளுடைய ஐக்கியம் காணப்படுகிறதா? குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவோடு நம்மளுடைய ஐக்கியம் காணப்படுகிறதா? இன்றைக்கு இவர்களோடு இருக்கிற ஐக்கியத்தை உடைத்து விட்டு வேறு ஒருவர்களோடு ஐக்கியத்தை வைத்துக் கொள்கிறோமே, மற்றவர்களோடு ஐக்கியத்தை உருவாக்கிக் கொள்கிறோமே, இது தவறு அல்லவா? குமாரனாகிய இயேசுவோடு பிதாவாகிய தேவனோடும் சரியான ஒரு ஐக்கியம் காணப்படுகிறதா? ஜெபத்திற்கு வருவது சரி, வேதம் வாசிப்பது சரி, ஆனால் அவரோடு ஐக்கியப்பட்டவர்களாய் காணப்படுகிறோமா? அவரோடு ஒன்று இணைந்தவர்களாய் காணப்படுகிறோமா? அவருடைய அன்பில் இணைக்கப்பட்டவர்களாய், அவருடைய காரியத்தில் நடப்பட்டவர்களாய், அவருக்காக ஊன்றப்பட்டவர்களாய், அவரோடு வாழுகிறவர்களாய் நம்மளுடைய ஜீவியம் காணப்படுகிறதா? நம்மளுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர் உண்டு. நானும் அவரும் ஒரு இடத்திற்கு சென்றிருந்த பொழுது திடீரென்று ஒரு வாலிப தம்பி அந்த இடத்துல காணப்பட்டான். அந்த வாலிப தம்பியினிடத்தில் இவர் போய் பேச ஆரம்பித்தார். பேச ஆரம்பித்தவுடன் என்னை கூப்பிட்டு விட்டார். நான் போனேன். என்னவென்று கேட்ட பொழுது, இவன் பேசுகிறதை சற்று கவனித்து கேள் என்று சொன்னார். நான் அவன் பேசுகிறதை கவனித்தால் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. அப்பொழுதுதான் அவர் சொன்னார், இல்ல, இவனுக்கு பிசாசின் போராட்டம் காணப்படுகிறது என்று சொல்லி. நான் அவனை பார்த்தால் நம்பவே இல்லை. அவன் ரொம்ப நல்ல தெளிவா இருக்கிறான்னு சொல்லிட்டு நான் பாட்டு கேஷுவலா இருந்தேன். அதன் பின்பு அவன் பேசுறத ரொம்ப உன்னிப்பா கவனித்தா அவன் பேசுறது எல்லாமே ரொம்ப தாறுமாறா இருக்குது, ரொம்ப டிஃபரெண்டா இருக்கிறது. அப்ப அவனை பார்த்து இவர் கேட்டார், ஏன் இவனுக்குள்ள வந்த? அவர் விரட்டல, அவர் ஒண்ணும் செய்யல. அவனை பார்த்து கேட்கிறார், ஏன் இவனுக்குள்ள வந்த? அது ஒண்ணுமே சொல்லல. கொஞ்ச நேரம் கழித்து இவர் கடுமையாய் கேட்க ஆரம்பித்தார், ஏன் வந்த? அது ஏன் வந்தேன்னு சொல்றதுக்கு பதிலா நாங்க எதுக்கு அங்க போனோம் எங்களை பத்தி டீட்டெயில்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. உன் பேர் இதுதானே, உன் பேர் இதுதானேன்னு. ஐயோ, இது என்னடா
நம்ம அதை கேட்டா நம்மளை பத்தி அது சொல்லுதுன்னு சொல்லி அதுக்கப்புறமும் ஜெபம் பண்ணி ஏன் இவனுக்குள்ள வந்தேன்னு கேட்டா அது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவனையே கேள். அதன் பின்பு அவன் பேச ஆரம்பித்தான். இல்லனே, நான் என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப நல்லா இருந்தேன். என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெண் பிள்ளை குறுக்கிட்டார். அந்த பிள்ளையை நான் மனதார விரும்ப ஆரம்பித்தேன். அவங்களுடைய மார்க்கம் வேறு, என்னுடைய மார்க்கம் வேறு, மதங்கள் வேறு, என்னுடைய மதங்கள் வேறு. ஆனால் எப்படி ஆகிலும் அந்த பிள்ளையை நான் அடைந்து விட வேண்டும் என்பது என்னுடைய பெரிய நோக்கமாயிருந்தது. அதற்கு நான் எவ்வளவோ உங்கள் குடும்பத்தில் பேசி பார்த்தேன். அவர்கள் சொல்லின ஒரே காரியம், உன்னுடைய வழி வேறு, எங்களுடைய வழி வேறு தம்பி, இது ஒத்து வராது என்று சொன்னார்கள். ஆனால் என்னுடைய மனது அடங்கவில்லை. அந்த பிள்ளையை நான் எப்படியாகிலும் திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் துடியாய் துடித்தேன். அப்பொழுதுதான் எனக்கு ஒரு ஆலோசனை ஒருவன் கொடுத்தான். நீ இரவு நேரத்துல ஒரு சில காரியத்தை செய்தால் இந்த பெண்ணானவர் உனக்கு கிடைப்பாள் என்று சொன்னான். நான் சொல்லுகிறது உண்மை, நான் பார்த்ததை சொல்லுகிறேன், இது கட்டுக்கதைகள் அல்ல. நீ இரவு நேரத்தில் யாரும் இல்லாத ஒரு அறையில் அமர்ந்து அங்கே எலுமிச்சம்பழத்தையும் மெழுகுவர்த்தியும் ஏற்றி வைத்து, அங்க தீபத்தையும் ஏற்றி வைத்து, உன்னுடைய கையை கிழித்து அதிலிருந்து ஒரு சொட்டு ரத்தத்தை அங்கு வரையப்பட்டிருக்கிற அந்த முக்கோணம் போன்ற சிம்பிளில் நீ விட வேண்டும். இப்படி செய்தால் நான் அனுப்புகிற அந்த ஆவி உனக்குள் வரும். அந்த ஆவி எப்பேற்பட்ட மனிதனையும் முன்னிடத்தில் பறித்து கொண்டு வரும் என்று சொன்னான். இதை கேட்டவுடன் நான் நடுநடுங்கி போனேன். இப்படியெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் நான் டிராமால தானே பார்த்திருக்கிறேன், கிறிஸ்தவ நாடகங்கள்ல தானே பார்த்திருக்கிறேன். இதனடா நேர்லயே செய்யறாங்க. எனக்கு ஒரு செகண்ட்ல விடவெடுத்து வேர்த்து போய்விட்டேன். என் கூட இருக்கிறவரு அமைதியா கதை கேட்பது போல கேட்கிறார். நான் சொன்னேன், இது எதுக்கு வம்பு, நம்ம எதுக்கு வந்தோமோ பார்த்துட்டு போலாயான். இல்ல அவன் பேசுறத கேளு. அப்ப அவர் கேட்டார், ஏன் இப்படி நீ பண்ணன்? இல்ல, நான் சத்துருவோடு சாத்தானோடு உடன்படிக்கை பண்ணிவிட்டேன். நான் அவனோடு என்னுடைய ஐக்கியத்தை உறுதிப்படுத்தி விட்டேன். இவர் கேட்டார், உன்னுடைய பெயர் என்ற, உன் பெயர் என்னவென்று கேட்டார். அவன் சிரித்து கொண்டே சொன்னான், உனக்கு தெரியாத பெயரா, நீயே சொல். இவர் சொன்னார், நீ ஒரு லூசிபர், என்னுடைய பெயரை தெளிவாக சொல் என்று சொன்னார். உடனே இவர் சொல்ல, விழுந்து போனவனே என்று சொன்னவுடன், இல்லை நான் மீண்டும் வருவேன் என்று பல ஆர்கியூமெண்ட் ஆரம்பித்தது. பின்பு கடைசியாய் ஒரு சவால் விட்டு சொன்னான், அந்த பிள்ளைக்கு இன்னும் 10 நாட்களில் திருமணம் நடக்க போகிறது. நீ வேண்டுமானால் தடுத்து பார், நீ ஊழியன் தானே, தடுத்து பார், 7 நாளில் அந்த பிள்ளையை நான் தூக்கி விடுவேன் என்று சொல்லி சொன்னது போலவே நடந்தது. பிசாசோடு தன்னுடைய ஐக்கியத்தை அவன் மாற்றிக்கொண்டான். நடக்கிறது என்ன? இப்பொழுது வேண்டுமானால் அது நலமாயிருக்கும். ரத்தத்தை ருசி பார்த்த எந்த மிருகமாவது அந்த மனிதனை விட்டு வைக்குமோ, பொல்லாத பிசாசானவர் அவனுக்குள் புகுந்தான். அவனை அடிமைப்படுத்த ஆரம்பித்தான். விடுதலை இல்லை. அவனுடைய ஐக்கியம் பிசாசோடு மாறிவிட்டது, பொல்லாத ஆவிகளோடு மாறிவிட்டது, உலகத்தின் வல்லமைகளோடு மாறிவிட்டது. இன்றைக்கு அநேகர் மாய்மாலமாக சத்துருவோடு தங்களுடைய ஐக்கியத்தை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தேவனோடு இருந்த ஐக்கியம் எங்கே? இயேசுவோடு இருந்த ஐக்கியம் எங்கே? ஜெபத்திலிருந்த ஐக்கியம் எங்கே? பரிசுத்தவான்களோடு இருந்த ஐக்கியம் எங்கே? ஜெப ஜீவியத்திலிருந்த ஐக்கியம் எங்கே? நீதிமான்களோடு இருந்த ஐக்கியம் எங்கே? நல்லவர்களோடு இருந்த ஐக்கியம் எங்கே? ஊழியர்களோடு இருந்த ஐக்கியம் எங்கே? இன்றைக்கு அந்த ஐக்கியம் எல்லாம் கசந்து போய்விட்டது வாழ்விற்கு. நம்மளுடைய ஐக்கியம் வேறு எங்கேயோ மாட்டிக்கொண்டிருக்கிறது. நம்மளுடைய ஐக்கியம் வேறு எங்கேயோ மாட்டிக்கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவர் சொல்லுகிறார், வெட்டுக்கிளிகளுக்கு ராஜா கிடையாது, வெட்டுக்கிளிகளுக்கு ராஜா கிடையாது. ஆனாலும் அது பவுஞ்சாய் புறப்பட்டு போகிறது போல நீங்கள் ஒருவருக்குள் ஒருவர் ஐக்கியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டும் என்று வேதம் நம்மளுக்கு தெளிவாய் வழி காண்பிக்கிறது. ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டும். தேவ மனிதர்களோடு ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 1:9 வாசித்து பார்க்கும் பொழுது, 1 கொரிந்தியர் 1:9 வாசிக்கும் பொழுது, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை தேவன் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஐக்கியமாய் இருப்பதற்கு, ஒரு யூனியனாய், ஒரு யூனிட்டியாய் நீங்கள் வாழ்வதற்காக தான் தேவன் அழைத்திருக்கிறார். நான் தனியா தான் இருப்பேன், நான் யாரோட ஐக்கியப்பட மாட்டேன்னா நம்ம வாழ்க்கையில எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம்.
ஒரு கட்டிடத்தை கட்டுகிறார்கள். அந்த கட்டிடத்தை கட்டும்போது அங்க இருக்கிற கலவையை கலப்பார்கள். ஒரு பெரிய ரோலரில் போட்டு அந்த கலவையை கலப்பார்கள். அந்த கலவையை கலக்கும் போது பலவிதமான கற்கள், ஜல்லி கற்கள் கொட்டப்படும், பெரிய பெரிய கற்கள் கொட்டப்படும். சற்று கற்பனை செய்து பாருங்கள். அதில் இருந்து நான் இவர்களோடு, இந்த கற்களோடு நான் ஐக்கியப்பட மாட்டேன் என்று சொல்லி ஏதாவது ஒரு கல் வெளியிலே வந்து விழுமானால் அதனால் என்ன பிரயோஜனம்? அந்த கற்கள் ஒன்றோடு ஒன்று மோதி ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட பின்பு அது கட்டிடத்திலே உறுதியாய் நிலை உள்ளதாய் இருக்கிறது. ஆனால் வெளியிலே நான் இவர்களோடு ஐக்கியப்பட மாட்டேன் என்று வெளியிலே வந்து விழுந்த கல் என்னாகும் தெரியுமா? அது மனிதர்களால் எட்டி மிதிக்கப்படுகிறது. பிரயோஜனமற்ற கல் என்று சொல்லுகிறார்கள். அது யூஸ் இல்லை என்று தூக்கி போடுகிறார்கள். நம்மளுடைய வாழ்க்கை மற்றவர்களோடு ஐக்கியப்படுகிற அந்த அனுபவத்திற்குள் வரணும். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். யாருக்கு உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார் தெரியுமா? யார் ஐக்கியம் உள்ளவர்களாய், ஒரு மனம் உள்ளவர்களாய், தேவனோடும் இயேசுவோடும் பரிசுத்தவான்களோடும் ஊழியர்களோடும் குடும்பத்திலையும் ஐக்கியம் உள்ளவர்களாய் காணப்படுகிறார்களோ அவர்களுக்கு தான் தேவன் உண்மையுள்ளவர் என்பதை மறந்து போய்விடக் கூடாது. நம்மளுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது என்பதை சற்று நிதானித்து பாருங்கள். யாரோடு நம்மளுடைய ஐக்கியத்தை வைத்திருக்கிறோம், யாரோடு நம்மளுடைய இருதயத்தை கொடுத்திருக்கிறோம் என்பதை நிதானித்து பாருங்கள். எவ்வளவு ஞானமாய் பேசின அந்த சாலமோன் யாரோடு ஐக்கியம் வைத்திருந்தான் தெரியுமா? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம். 1 ராஜாக்கள் 11:2. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாயிருந்தான். இந்த வார்த்தையை கேட்கிற தேவ மனிதர்கள் யாராயிருந்தாலும் உங்களுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது என்பதை சற்று நிதானித்து பாருங்கள். சாலமோன் அந்த ஸ்திரீகளோடு ஐக்கியப்பட்டவனாய் மாறிவிட்டான். வெட்டுக்கிளிகள் என்பது ஐக்கியத்திற்கு நிழலாட்டம். ஆனால் அந்த ஐக்கியம் யாரோடு காணப்படுகிறது? தேவனோடா, மனிதனோடா, பரிசுத்தத்தோடா, பாவத்தோடா, சபையோடா, உலகத்தோடா, ஒளியோடா, இருளோடா? எந்த இடத்தில் நம்மளுடைய ஐக்கியம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நிதானித்து பாருங்கள். இந்த வெட்டுக்கிளிகளை பற்றி பேசின சாலமோனுக்கு ஆவிக்குரிய கண்கள் நாளடைவிலே குருட்டாட்டம் பிடிக்க ஆரம்பித்தது. அவன் ஸ்திரீகளோடு ஐக்கியம் வைத்தான். ஐக்கியம் வைப்பதற்கு மிக முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? இருதயம் சாய்ந்து போகிறது. 2வது, அவர்கள் மேல் ஆசை வைக்கிறோம். தேவனின் பின்பதாக இருதயம் சாயுமானால், தேவனின் மீது நம்மளுடைய ஆசை பெருகுமானால் அவரோடு ஐக்கியப்பட்டு இருப்போம். உலகத்தின் பக்கம் இருதயம் சாயுமானால், உலகத்தின் மீது ஆசை வைப்போமானால் நம்மளுடைய இருதயம் உலகத்தோடு ஐக்கியப்படும். ஊழியர்கள் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டும். சில இடங்களிலே ஊழியத்தை பார்க்கும் பொழுது ஊழியக்காரர்களுடைய கூடுகை நடக்கும். அவர்களுக்கென்று ஒரு டீமை எப்பொழுதும் உருவாக்கி வைத்திருப்பார்கள். அவர்களோடு மட்டும்தான் பேசுவார்கள், மற்றவர்களோடு பேசவே மாட்டார்கள். பரலோகத்திற்கு போனால் என்ன கதை என்று எனக்கு தெரியவில்லை. எந்த இடத்திலையும் எல்லாரோடையும் பேசுகிறவர்களாய் ஐக்கியப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். ஐக்கியமா இருக்கணும், ஒரு யூனியனா இருக்கணும். நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில உடைக்கப்பட்ட சிதறடிக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கக்கூடாது. நாம் சிதறுண்டவர்களா இருப்போமானால் நம்மளுக்கு மெய்ப்பன் இல்லை என்ற அர்த்தம். இல்லாவிட்டால் மெய்ப்பனுடைய கைகளுக்குள் அடங்கி இருக்கவில்லை என்பதுதான் அர்த்தம். சில இடங்கள்ல ஊழியங்கள், சில இடத்துல ராபோஜனம் நடக்கும் பொழுது ஆதி நாட்கள்ல கால் கழுவி ராபோஜனம் கொடுப்பாங்க. அப்ப அந்த ராபோஜனத்தை அன்னைக்கு மட்டும் பாத்தீங்கன்னா டீமா வந்து உட்காருவாங்க. அவங்களுக்கு பிரியமானவர்களோடு, அவங்க யாரோடு நல்லா பேசி பழகி இருக்கிறாங்களோ அவங்களோடு வந்து கரெக்டா ஜாயின் பண்ணி உட்கார்ந்துருவாங்க. ஏன்னா பிடிக்காதவங்க காலை கழுவ தேவையில்ல, இவங்க காலை போய் கழுவணுமா? ஐயோ, இவங்க காலை என்னத்துக்கு போய் கழுவிக்கிட்டு, ஐயோ இவங்க மூஞ்சில எப்படி முழிக்கிறது? ஆனா எங்க உட்கார்ந்துருக்காங்க? ராபோஜனத்துல. இதெல்லாம் எவ்வளவு துணிகரம். நான் ஒரு ஊழியர் கீழாக இருந்த பொழுது அவர் இந்த கால் கழுவி ராபோஜனத்தை வைத்தார். எந்த ஊழியரும் செய்யாத பொழுது அவர் செய்தார். ஆண்கள் எல்லாரும் வெளியில போய், சகோதரமார்கள் எல்லாரும் வெளியில போய் பாதத்தை கழுவுங்கள் என்று சொன்னார்.
நான் அந்த ஊழியக்காரருக்கு உடன் ஊழியக்காரன், நான் அவருக்கு அசிஸ்டன்ட் பிரதராக இருந்தேன். அப்ப அவர் என்னை கடுமையாக சாடுவார், கடுமையாக திட்டுவார், அதே சமயம் கடுமையாக நேசிப்பார். எல்லாரும் கால்களை கழுவி விட்டு வந்து விட்டார்கள். இவர் தலைமை போதகருங்கிறதுனால கடைசியாக வந்தார். கடைசியா வந்து காலை கழுவு வந்த உடனே இவர் தலைமை போதனால நிறைய பேர் ஓடி வந்து காலை கழுவு சொன்னாங்க. அவர் கூப்பிட்டார், நீ வா என் காலை கழுவி விட சொல்லி. என்னை கூப்பிட்டாரு, என்னை கூப்பிட்டு என் காலை கழுவி விடுறாரு. எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் பிரமாணம் பிரமாணம் தான், ஐக்கியம் ஐக்கியம்தான். ஐக்கியத்தை உடைத்து போடாதிருங்கள். அநேக ஊழியக்காரர்கள் அன்றைக்கு உண்மையாகவே அழுது தங்களுடைய மற்றவர்களுடைய கால்களை கழுவி அவர்களோடு ஒப்புரவானார்கள். இயேசுவானவர் யூதாஸின் கால்களை கழுவினார், பேதுருவின் கால்களை கழுவினார். அவர் பெரியவர், ஆனாலும் அவர் ஐக்கியத்தை உடைத்து போடவில்லை. 12 பேரோடு இருந்த ஐக்கியத்தை அவர்களாய் உடைத்து கொண்டார்கள், அல்லாமல் இயேசுவானவர் ஒரு காலமும் உடைத்து போடவில்லை. ஐக்கியப்பட்டிருப்பது ரொம்ப நல்லது, ஆனால் அது ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டா அதுவே ஆபத்து. கிறிஸ்துவுக்குள் ஒரு மனிதன் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருப்பான். அபிஷேகம் அவர்களுக்கு போதிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஐக்கியப்படணும், ஃபெலோஷிப் தேவை. ஃப்ரெண்ட்ஷிப் கிறிஸ்தவ வட்டாரத்துல தேவையில்லை. எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர் இயேசு மட்டும்தான். அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையா இருக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில ஃபெலோஷிப் இருக்கணும், ஐக்கியம் இருக்கணும், ஃப்ரெண்ட்ஷிப் இருந்து விடக்கூடாது. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் பாவத்திற்கு பெரிய ஒரு காரணியாய் அமைந்து விடுகிறது. இல்லாவிட்டால் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் பிரச்சனையில போய் முடிந்து விடுகிறது. உடையாத சிப்பு ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லி பள்ளிக்கூடத்துல சொல்ல ஞாபகம் எனக்கு வருது. ஆனால் அதுவும் இன்னைக்கு உடைந்து போய் அதுல ஒரு துண்டை கூட பார்க்க முடியல இன்னைக்கு. ஆனால் அதெல்லாம் ஒரு காலத்துல அது ஒரு மாய்மாலம். நம்மளுடைய ஐக்கியம் ஃபெல்லோஷிப்பாய் இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகள் ஃபெல்லோஷிப்பாய் இருக்க வேண்டுமே அல்லாமல் ஃப்ரெண்ட்ஷிப்பாய் வாழ்ந்து விடக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. வெட்டுக்கிளிகள் என்றால் ஐக்கியத்தை காண்பிக்கிறது. குமாரனாகிய இயேசுவோடும் பிதாவாகிய தேவனோடும் ஐக்கியப்பட்டிருங்கள். அழைத்தவர் உண்மையுள்ளவர். எதற்கு? ஐக்கியப்பட்டவர்களுக்கு உண்மையுள்ளவர். சாலமோ ஸ்திரீகளோடு ஐக்கியப்பட்டு விட்டான். நீங்கள் யாரோடு ஐக்கியம் வைத்திருக்கள் என்பதை நீங்கள் தான் நிதானித்து பார்க்க வேண்டும். 4வது, கடைசியாய் அரண்மனையிலே வாழுகிற சிலந்தி பூச்சி என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 28வது வசனம். தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனைகளிலே இருக்கிற சிலந்து பூச்சியுமாயுமே என்று வேதத்திலே வாசிக்கிறோம். தன் கைகளினால் வலைகளை பின்னி அரசருடைய அரண்மனையில் இருக்கிற சிலந்தி பூச்சியுமாயே என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் இந்த அரண்மனை சிலந்தி பூச்சி என்றால் என்ன? நான் முதலாவது சிலந்தி பூச்சியை குறித்து ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். எனக்கு தெரிந்த ஒரு தாயார், அவர்கள் தன்னுடைய மகனை ஊழியத்திற்கு அர்ப்பணித்த பொழுது அவர்களை நான் சந்தித்தேன். நாங்கள் இருவரும் நெருங்கின ஒரு ஐக்கியத்தில காணப்பட்டோம். மிகவும் நேசிக்கிற ஒரு ஊழியர், நானும் அவரை மிகவும் நேசிக்கிற ஒரு ஊழியர். காரணம், அவருடைய தாயிற்கு கண்கள் 2ம் தெரியாது. அவருடைய தகப்பனாருக்கு 2 காதுகளும் கேளாது. ஒரு பெண் பிள்ளையும் ஒரு ஆண் பிள்ளையும் உண்டு. 2 பேரையும் ஊழியத்திற்கு அர்ப்பணித்து விட்டார்கள். 2 பேரையும் ஊழியத்திற்கு விட்டுவிட்டு கடைசி நாட்களில் தனியாகவே தன்னுடைய வாழ்க்கையை கடந்தார்கள். அப்படியானால் எவ்வளவு வேதனை! அன்பின் நிமித்தம் அவர்களை பார்த்து பேசின பொழுது அவர்கள் எங்களுக்கு கொடுத்த ஒரு ஆலோசனை என்ன தெரியுமா? தம்பி, நீங்கள் வாழ்ந்தால் சிலந்தி பூச்சியை போல வாழணும்னு சொன்னாங்க. இதென்ன புதுவிதமாய் ஒன்று சொல்லுகிறாள் என்று யோசித்தேன். அதன் பின்புதான் அதனுடைய அர்த்தத்தை சொன்னார்கள். சிலந்தி பூச்சியானது அந்த கூட்டை கட்டி அந்த கூட்டிலேயே மறித்து விடுமா. அது ஒரு மனிதன் கலைத்து போடாவிட்டால் அந்த கூட்டில் வாழ்ந்து அந்த கூட்டிலே மறித்து விடும். ஊழியத்திற்கு வந்த நீங்கள் ஊழியத்திலே வாழ்ந்து ஊழியத்திலே உங்களுடைய ஓட்டத்தை முடிக்க வேண்டும், உலகத்தோடு முடித்து விடாதீர்கள் என்று சொன்னார்கள். நீர் பேருக்கென்று ஊழியத்தில் இருக்கலாம், ஆனால் உலகத்தோடு ஆவிக்குரிய வாழ்க்கையை முடித்து விடாதீர்கள். ஊழியத்திலே ஆரம்பித்த உங்களுடைய வாழ்க்கை, பவுல் சொல்லுகிறார், ஆவியிலே ஆரம்பித்த உங்களுடைய வாழ்க்கை மாம்சத்திலே முடிக்க உங்களுக்கு வழிகாட்டினவன் யார்? சிலந்தி பூச்சி என்பது அரண்மனையிலே காணப்படுகிறது. தன்னுடைய கூட்டை விட்டு அது எங்கும் நகரவில்லை. அரண்மனை என்பது எதை காண்பிக்கிறது? அது தேவனுடைய வீடு.
தேவனுடைய இடம், தேவனுடைய வாசஸ்தலம், அரண்மனை என்பது தேவனுடைய இடமாய் காணப்படுகிறது. அது மகா பரிசுத்த விசுவாசத்தை காண்பிக்கிறது. அரண்மனையின் மூலையில் வலையை பின்னும். ஆனாலும் அதில் ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், அந்த வலையை தேடி ஆகாரத்தை தேவன் அனுப்பி கொண்டே இருப்பார். வீடு என்பது, தேவனுடைய வீடு என்பது எதை காண்பிக்கிறது? எபிரேயர்களின் நிருபம் 3ஆம் அதிகாரம் 5-6 வாசித்து பார்ப்பீர்களானால், நாமே அவருடைய வீடாய் காணப்படுகிறோம். இந்த வீட்டில் ஆண்டவர் நாம் வாசம் பண்ணும் பொழுது ஆண்டவர் நம்மளுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் கொடுத்து கொண்டே இருப்பார். அந்த வலையில் தான் அது வாழும், வேற எங்கேயும் போகாது. அந்த வலையை பின்னிக்கொண்டே இருக்கும். தனக்கு பலன் இருக்கிற வரை அந்த வலையை பின்னிக்கொண்டு அதை விரிவாக்கி கொண்டே இருக்கும். இந்த ஊழியத்துல, இந்த மார்க்கத்திற்குள்ள வந்த பின்பு நீங்கள் வேறு மார்க்கத்திற்குள் போகக்கூடாது. இந்த மார்க்கத்தில் இருக்கும் பொழுதே கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவார். அந்த வலைகளுக்குள் தேவன் பூச்சியை அனுப்புவார், ஈசல்களை அனுப்புவார், வண்டுகளை அனுப்புவார். அந்த வலைகளுக்குள் அதற்கு தேவையான ஆகாரத்தை தேவனே போஷிக்கிறார். இந்த கிறிஸ்தவ மார்க்கமாகிய இந்த அரண்மனை வீடாகிய தேவனுக்குள் வந்த பின்பு, தேவனுடைய வீடாகிய இந்த அரண்மனையின் ராஜ்யத்திற்குள் வந்த பின்பு நீங்கள் வேறொரு இடத்திற்கு போகக்கூடாது. இந்த வலையிலேயே வாழ்ந்து விட வேண்டும். இந்த வலையிலேயே, இந்த ஐக்கியத்திலே வாழ்ந்து விட வேண்டும். உங்களுக்கு தேவையானதை தேவனுடைய வீட்டில் நாம் வாழும் பொழுது தேவன் நமக்கு தேவையானதை அவரே தருவார். அவருக்கு தெரியும் நம்மளுக்கு என்ன தரணும், என்ன தரக்கூடாது என்று. நீங்கள் என்னதான் முட்டி மோதினாலும் சில காரியம் வாய்க்காது, சில காரியம் நடக்காது. சோர்ந்து போகாதிருங்கள். தேவன் எதை செய்தாலும் அதை நன்மையாக தான் செய்வார். தேவன் எதை செய்தாலும் அதை நன்மையாக தான் செய்வார். எவ்வளவு அற்புதமுள்ள ஆச்சரியமான தேவன் தெரியுமா? நான் எத்தனையோ பொருட்களை வாங்க வேண்டும் என்று நான் எத்தனையோ முறை பிரயாசப்பட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அதற்காய் போராடுவேன். ஆண்டவர் அதை தடுத்து கொண்டே இருப்பார். நான் யோசிப்பேன், ஏன் என்னுடைய வாழ்க்கை எவ்வளவு கேவலமாய் இருக்கிறது, ஏன் இவ்வளவு தடை? அதன் பின்புதான் தேவன் செய்த அற்புதங்கள் எனக்கு வெளிப்பட ஆரம்பித்தது. ஒன்றும் வாங்காமல் எல்லாவற்றையும் அனுபவிக்கிற சக்தியை தேவன் கொடுத்தார். காரணம் என்ன? ஆண்டவருடைய பணத்தை விரயம் பண்ணக்கூடாது, ஆண்டவருடைய காணிக்கைகளை விரயம் பண்ணக்கூடாது, ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை அற்பமாய் துற்பமாய் நாம் எண்ணிவிடக் கூடாது. அது கர்த்தர் கொடுக்கிற பணம், கர்த்தர் கொடுக்கிற காணிக்கை, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். ஆண்டவருடைய பொருளை நாம் அலட்சியம் காண்டக்கூடாது. ஆண்டவர் ஆரம்பத்திலே தடுக்கும் பொழுது வேதனையா இருந்தது. பின்புதான் புரிந்து கொண்டேன், கர்த்தர் எனக்காக நன்மையானதை தருவார். ஆண்டவர் சில காரியத்தை தடுக்கிறார் என்றால் சோர்ந்து போகாதிருங்கள். தேவன் உங்களுக்கு நன்மையானதை தருவார். கடைசியாய் 4வது, அரண்மனையிலே வாழுகிற சிலந்தி பூச்சி என்பது எதை காண்பிக்கிறது என்றால், ஆண்டவருடைய வீட்டில் இருப்பதை காண்பிக்கிறது, தேவனுக்குள் வாழ்வதை காண்பிக்கிறது, கிறிஸ்தவ மார்க்கத்திற்குள் வாழ்வதை காண்பிக்கிறது. சிலருடைய வாழ்க்கையிலே தேவைப்பட்டால் இந்த மார்க்கத்தையும் தூக்கி எறிவதற்கு அவர்கள் ஆயத்தமாயிருக்கிறார்கள். உலகத்தோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு அவர்கள் ஆயத்தமாயிருக்கிறார்கள். தேவனோடு இருக்கிற நல்ல ஐக்கியத்தை விட்டு உலகத்தோடு ஐக்கியப்பட்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் தேவனுடைய பார்வையில மிகப்பெரிய தவறு. சிலந்தி பூச்சியை போல அரண்மனையிலே கூடை கட்டினால் அங்கேயே வாழுங்கள். கிறிஸ்தவ மார்க்கத்திற்குள் வந்த பின்பு இந்த கிறிஸ்தவ மார்க்கத்திற்குள்ளேயே இருந்து விடுங்கள். இந்த மார்க்கத்தை விட்டு வெளியிலே போய் போக்கும் வரத்துமாய் இருக்கிற துன்மார்க்கன் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மார்க்கத்தை விட்டு தேவைக்கென்று வெளியிலே போவது, தேவையில்லை என்றால் உள்ளே வருவது என்று சொல்லி வருவோமானால் ஆண்டவர்களுடைய தேவையை சந்திக்க முடியாது. விசுவாசத்தினால் வராதது யாவும் பாவமே என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பாவம் நம்மளுடைய ஓட்டம் முடிகிற வரை நம்மளோடு போராடி கொண்டே இருக்கும். மனிதனிடத்தில், மற்றவர்களிடத்தில் நாம் எதையும் கேட்டு வாங்கக்கூடாது. கர்த்தர் நம்மளுக்கு நன்மையானதை தருவார். அதுதான் சிலந்தி பூச்சியின் அனுபவம், எறும்பின் அனுபவம் என்ன, கொளிமுசலின் அனுபவம் என்ன, வெட்டுக்கிளிகளின் அனுபவம் என்ன, அரண்மனையிலே வாழுகிற சிலந்தி பூச்சியின் அனுபவம் என்ன, கோடை காலத்தில் ஆகாரத்தை சேர்க்கிற எறும்பு. கிருபையின் காலம் இருக்கும் வரை தேவ சித்தத்தை செய்ய ஆயத்தப்படுங்கள். கண்மலையிலே வாழுகிற குளிமுசல். கர்த்தரை அடைக்கலமாய் கொண்டிருக்கிற மனிதன் பாக்கியவான். கர்த்தரை எப்பொழுதும் நாம் அடைக்கலமாய் கொண்டிருக்க வேண்டும் என்று குளிமுசல் மூலமாய் ஆண்டவர் நம்மளுக்கு போதிக்கிறார். வெட்டுக்கிளி என்பது எதை காண்பிக்கிறது? ராஜாக்கள் இல்லை, நடத்துகிறவர்கள் இல்லை,
ஆலோசனை சொல்லவர்கள் இல்லை, ஆனாலும் ஐக்கியம் அது உடைந்து போகவில்லை. எந்த சூழ்நிலையிலையும் உங்களை நடத்துகிறவர்கள், உங்களோடு இருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்படலாம். கர்த்தருடைய அழைப்பிற்குள் அவர்கள் கடந்து செல்லலாம். ஆனாலும் உங்களுக்குள் இருக்கிற ஐக்கியம் உடைந்து விடக்கூடாது. பவுல் சொல்லுகிறார், நான் போன பின்பு கொடிய ஓனாய் உங்களுக்குள் வரும், எச்சரிக்கையாயிருங்கள், உங்களுடைய ஐக்கியத்தை விட்டு விடாதீர்கள் என்று பவுல் ஆலோசனை சொல்லி புறப்பட்டு போகிறார். எந்த சூழ்நிலையிலையும் உங்களை நடத்துகிறவர்கள், உங்களோடு பேசுகிறவர்கள், உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்தவர்கள் கடந்து போகலாம். ஆனால் நீங்கள் அந்த சூழ்நிலையில இருக்கிற ஐக்கியத்தை விட்டுவிடக்கூடாது. ஐக்கியத்தை விட்டுவிடக்கூடாது. நான்காவது, அரண்மனையிலே வாழுகிற சிலந்தி பூச்சி. அரண்மனை என்பது தேவனுடைய வீடு. அது மகா பரிசுத்த விசுவாசம் என்று வேதம் நம்மளுக்கு அழகாய் சொல்லிக் கொடுக்கிறது. அரண்மனையில் மூலையில் வலையை பின்னும், ஆனால் ஆகாரம் அதன் வலையை தேடி செல்லும். அதே போல ஆண்டவர் வீட்டில் இருக்கும் போது, இந்த கிறிஸ்தவ மார்க்கத்திற்குள் நீங்கள் இருக்கும் பொழுது, இந்த பெந்தைக்கோஸ்து ஐக்கியத்திற்குள் இருக்கும் வரை உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் தந்து கொண்டே இருப்பார். சமாதானம் வேண்டுமா, சந்தோஷம் வேண்டுமா, நிம்மதி வேண்டுமா, உலகத்தின் ஆசீர்வாதம் வேண்டுமா, எவைகள் வேண்டுமானாலும் கர்த்தர் அவைகளை தரப்போகிறார். கண்களை மூடி, கர்த்தாவே, இந்த 4 காரியத்திலே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக் கொடுக்க கர்த்தர் உதவி செய்தபடியினால சோதரம். இனிமேலும் இந்த 4 காரியங்களை வைத்து நாங்கள் முன்னேறி செல்வர்களாய் மாற தேவன் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை சோத்திரம் எல்லாம் ஜெபித்து நிறைவு செய்கிறேன். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள இயேசுவே, அருமையான இந்த இரவு நேரத்தை கர்த்தர் காண செய்தபடியினால சோதரம். கர்த்தாவே, இந்த நாளிலேயும் ஆண்டவரே, எண்ணத்தை சம்பாதித்தாலும் சம்பாதியாவிட்டாலும் ஞானத்தை சம்பாதி என்ற வேதம் எங்களுக்கு அழகாய் போதித்திருக்கிறது. ஞானம் எதன் மூலமாய் வெளிப்படுகிறது என்பதை கர்த்தர் எங்களுக்கு போதித்திருக்கிறேன். எறும்பின் இடத்திலிருந்து, குளிமுசல் இடத்திலிருந்து, வெட்டுக்கிளிகள் இடத்திலிருந்து, அரண்மனையிலே வாழுகிற சிலந்தி பூச்சியின் இடத்திலிருந்து ஞானத்தை கற்றுக் கொடுக்க, ஞானத்தை கற்றுக்கொள்ள தேவன் பாராட்டின மிகப்பெரிய கிருபைக்காய் சோத்திரம். எறும்பை போல இந்த கிருபையின் காலத்தில் தேவ சித்தத்தை செய்கிறவர்களாய் கர்த்தர்களை மாற்றும். குளிமுசல்களைப் போல கண்மலை அடைக்கலமாய் கொண்டிருக்கிற அந்த மிருகத்தை போல, அந்த சத்துவமற்ற ஜந்துவை போல எப்பொழுது நாங்களும் அடைக்கலமாய் கொண்டிருக்க கர்த்தர் உதவி செய்யும். எந்த சூழ்நிலையிலையும் நீர் எங்களை அடைக்கலமாய் இருக்கிறதை நாங்கள் விட்டுவிடக்கூடாது. நாங்களுமே அடைக்கலமாய் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். மூன்றாவது, வெட்டுக்கிளிகளைப் போல ராஜாக்கள் இல்லாதிருந்தும் அவர்கள் பவுஞ்சாய் பறந்து சென்றார்கள். பவுஞ்சாய் பறந்து சென்றது போல எங்களோடு இருக்கிற சகோதர ஐக்கியத்தை விட்டுவிடக்கூடாது. சகோதரிகள் ஐக்கியத்தை விட்டுவிடக்கூடாது. தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை விட்டுவிடக்கூடாது. ஆண்டவரே, பரிசுத்தத்தில் இருக்கிற நீதிமான்களோடு பரிசுத்தவான்களோடு ஐக்கியத்தை விட்டுவிடக்கூடாது சாமி. சிலந்தி பூச்சியானது அரண்மனையின் மூலையில் ஒரு இடத்தில் கூட்டை கட்டினாலும் அதை தேடி ஆகாரம் போகிறது போல, நாங்கள் இந்த மார்க்கத்திற்குள் வந்த பின்பு உலகத்தாருடைய பார்வைக்கு நாங்கள் மறைக்கப்பட்டவர்களாய் இருந்தாலும் உம்முடைய மகா பரிசுத்த விசுவாச மார்க்கத்திற்குள் வந்திருக்கிறோம். எங்களுக்கு வேண்டியது நீர் தரப்போகிறேன். எங்களுக்கு தேவையான ஆகாரத்தை தேவனை தரப்போகிறேன். இன்று முதல் எல்லாவற்றையும் நீரே எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்க போகிறபடினால சோதரம். இந்த கிரவிலையும் நாங்கள் நித்திரைக்கு சொல்லுகிறோம். நல்ல ஒரு நித்திரையை தாரும், 5 நித்திரையை தாரும். இரவு நேரத்துல எழுந்து தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தபடி ஜெபிக்கிறோம். மீதியான காரியத்தை தேவன் பொறுப்படும். நீடிய பொறுமையா இருந்து நீர் கொடுத்த ஓட்டத்திலே ஓடி ஜெயாளிகளாய் உடைய முகத்தை வந்து தரிசிக்க கிருபை தாரும். எங்களோடு பேசும் ஆண்டவரே. இன்றைக்கு இரவிலே எங்களை சுற்றிலும் உம்முடைய இரத்த கோட்டைக்குள் எங்களை மறைத்துக் கொள்ளும். இன்றைக்கு இரவிலே எங்களுடைய மரணமோ உம்முடைய வருகை இருக்குமானால் உம்முடைய முகத்தை வந்து தரிசிக்கிறவர்களா எங்களை மாற்றும். இவ்வளவு நேரம் பொறுமையாய் நம்முடைய வசனத்தை, உம்முடைய ஜெபத்தை அங்கீகரித்த அனுசரித்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். அவர்களுக்கு தேவையான காரியத்தை கர்த்தர் தந்து விடுதலையாக்கும். ஆண்டவரே, இரவு முழுவதும் உம்முடைய கரம் எங்களை தாங்கிக் கொள்ளட்டும். அதிகாலையில் எழுந்து தேவனுடைய சமூகத்திற்கு வந்து ஜெபத்திலே பங்கெடுக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறேன். தேவையில்லா சந்தேகங்கள், பயங்கள் அழிந்து ஒளிந்து போகட்டும். மீதியான காரியத்தை கர்த்தர் பொறுப்படும். இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.